தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் உள்ள உறுப்பினர்களின் விவரங்களை பதிவு செய்யும் குருதட்சணை திட்டம் சென்னையில் இன்று தொடங்கப்பட்டது. தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் 3000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் உள்ளனர். இவர்களின் விவரங்களை சேகரிக்க சென்னை தியாகராய நகரில் உள்ள நடிகர் சங்க வளாகத்தில் குருதட்சணை திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. 5 நாட்கள் நடைபெறும் நிகழ்வில் திரைப்பட, நாடக நடிகர்கள் என அனைவரும் தங்கள் விவரங்களை பதிவு செய்து கொள்ளலாம். உறுப்பினர்களின் பெயர், அவர்களது விவரங்கள், திறமை ஆகியவை வீடியோவாகவும் புகைப்படமாகவும் பதிவு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் நடிகர் சங்க தலைவர் நாசர், துணைத் தலைவர் பொன்வண்ணன், பொருளாளர் கார்த்தி, நடிகர் சிவகுமார், நடிகை சச்சு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முதல் நாளான இன்று சென்னையை சேர்ந்த 600 பேரின் விவரங்கள் பதிவு செய்யப்பட உள்ளன. அவங்கள வெறும் வயசையும் முகவரியும் வாங்கி வச்சுக்கிற ஒரு விஷயமா இல்ல, அவங்கள பத்தி முழு ஜாதகமே நாங்க கணிக்க போறோம். ஒவ்வொருத்தருக்கும் என்ன திறன் இருக்கு, இதுல பல விஷயங்கள் இதுல அடங்கி இருக்கு. இந்த டேட்டா பேஸ் எதுக்குன்னு நிறைய பேர் கேட்கறாங்க. இந்த டேட்டா பேஸ் இருந்தா தான் யார் யாருக்கு இது வரைக்கும் தொழில் முறையா ஒரு உதவி கிடைக்கலையோ தொழிலை எங்களால ஏற்படுத்தி கொடுக்க முடியும். யார் யாருக்கு என்னென்ன வசதி வேணுமோ அதை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். இந்த குருதட்சணையை பல்வேறு ஸ்கீம் வச்சு அவங்க பண்ண போறாங்க. அதுல மிக முக்கியமான ஸ்கீம், இன்னைக்கு டாப் இருக்கிற கோடிக்கணக்கான பணம் வாங்குற நடிகர்கள் தானா முன் வந்து கொடுக்கணும். போய் கெஞ்ச மாட்டாங்க. இவங்க போய் நடிகர் சங்கம் போய் கெஞ்சி ஐயா போய் பிச்சை போட கேட்க மாட்டாங்க. தானாக முன் வந்து கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்க நடிகர்கள் தானா டொனேஷன் கொடுப்பாங்க. அதுபோக கலை நிகழ்ச்சி நடத்தி அதன் மூலமா கிடைக்க பணத்தை வச்சு 50 ஆண்டு 60 ஆண்டு 80 ஆண்டு தாண்டு கலைஞர்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த கலைஞர்களுக்கெல்லாம் இந்த பென்ஷன்கிற வார்த்தையை தூக்கிட்டு குருதட்சணையாக கொடுக்கணுங்கிறது தான் இந்த ஸ்கீமுடைய நோக்கம். இதைத் தொடர்ந்து மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நடிகர் சங்க மைதானத்தில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதனை நடிகர் சங்க தலைவர் நாசர் தொடங்கி வைத்தார். இம்முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.